தன்னுடைய பணம் வளர வளர அதற்கு ஏற்றாற் போல செலவை அதிகரித்தவர்கள் அல்ல. மாறாக தன்னுடைய செலவை குறைத்துக் கொண்டு சேமிப்பின் வழியாக பணக்காரரானவர்கள் தான் நிறைய பேர். நம்மளாம் நினைச்சுட்டு சம்பாதிப்பதன் வழியாகத்தான் பணக்காரர் ஆக முடியும், அப்படி இல்லை. சம்பாதிப்பதன் வழியாக பணக்காரர்கள் ஆக முடியும்னா இந்த தலைமுறையில் எக்கச்சக்கமான பணக்காரர்கள் உருவாகி இருக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு தெரியற நமக்கு அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஐடியாக்கள் பெரிதாக இருந்ததில்லை. இதுதான் நார்மலாக ஒருத்தர் பணக்காரராகிறதுக்கும் ஒருத்தர் சூப்பர் பணக்காரராகிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம எல்லார்ட்டையும் அது இருக்கும். 1000 ரூபாய் காசு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து 2000 ரூபா வந்துச்சுன்னா 1000 ரூபா செலவை 1500 ரூபாயை மாற்றுவோம். நம்மகிட்ட தான் இப்போ காசு இருக்கேன்னு சில கன்சர்வேட்டிவ் ஐடியாஸ் உலகம் முழுக்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம வீடுகளில் இங்கே யாராவது டீச்சர் ஃபேமிலின்னு இருக்கீங்களா? டீச்சர்ஸ், அம்மா அப்பா டீச்சர், ஒருத்தர் அங்கே இருக்கார். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அவங்க வாழ்க்கை மாற்றம் பெருசாக ஒன்றும் பண்ணவே மாட்டாங்க. ஒரு டிவி ஸ்கூட்டி வச்சுருப்பாங்க, கடைசி வரைக்கும் டிவி ஸ்கூட்டி தான் வச்சுருப்பாங்க. சிம்பிளாக பஸ்ஸில் போவாங்க, தேவையான மட்டும் வாடகை கார் எடுப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு டூர் சிம்பிளாக போவாங்க. தேவையில்லாமல் 10,000 ரூபாய்க்கு ஷூ வாங்க மாட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் 55 இன்ச்சுக்கு டிவி வாங்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் அது வாங்கியிருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வாங்கியாந்து வீட்டிலலாம் குமிக்கவே மாட்டாங்க. அமைதியாக இருப்பாங்க. ஏதோ சிம்பிளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா நம்ம நினச்சிட்டு இருப்போம். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளையும் டாக்டருக்கு படிக்க வச்சுருவாங்க. 2 பிள்ளைக்கு 2 வீடு வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க பொருளாதாரம் உயர தங்கள் செலவுகளை உயர்த்தி கொண்டவர்கள் அல்ல. மாறாக பொருளாதாரம் உயருகிற போதும் தங்கள் செலவை கட்டுக்குள் வைத்து அதன் வழியாக அசட்டை பில்ட் பண்ணுறது. There are 2 kinds of people who are walking in the world. The one is the people, those who are saving money and building the wealth. Parallelly, they make money through the revenues or remuneration. அவங்க மாதாந்திர சம்பளக்காரர்களாக இருந்தால் மாதம் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு பக்கம் பில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் இதை ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வெற்றியாளர்களுக்கும் சாதாரண பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். ஸோ சிறந்த பணக்காரராக நாம் மாற வேண்டும் என்கிற பட்சத்தில் பணம் குறித்த பிரக்ஞை நமக்கு எந்த அளவு இருக்கிறது என்பது தான் முக்கியமே ஒழிய வெறும் உழைப்பை வைத்துக்கொண்டு வளர்ந்து விட முடியும் என்று நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் வெறும் மோட்டிவேஷனுக்கு வேணால் பயன்படலாம். திட்டமிடுதல் தான் இங்கு முக்கியமே ஒழிய தொடர்ச்சியாக உழைத்து கொண்டிருப்பதன் வழியாக பெரும் பணக்காரர் ஆக முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக உழைக்கிறதுல நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது. ஏன்னா உழைப்பாளின்னு சொன்னால் நமக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ பண நிர்வாகம் குறித்து இருக்கக்கூடியதில் சில அடிப்படையான கோட்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold. உங்கள் தங்க நகை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manchu Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன்.